சிஸ்டர் குஷி குஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர். குஷி குஷியா இருக்கிறோம். சிஸ்டர் இன்னைக்கு வந்து 17/10/1970 அவ்யக்த முரளி 3வது பாட்டு பார்க்கிறோம். செம பவர்ஃபுல்லான முரளி. ஏன்னா எப்படி நாம காட்சி காட்டுவோம் அப்படிங்கிற ரகசியத்தை சொல்லியிருந்தேன். நம்ம மைண்ட்ல என்ன ஓடுதோ அது காட்சியாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது செம பவர்ஃபுல்லான பாயிண்ட் இது. அப்ப அவங்களுக்கு வந்து அவங்க யாருன்னு தெரியணும். ஏன்னா இத அடிக்கடி சொல்லுவாரு. உங்க முன்னாடி வந்தா அவங்க யாருன்னு காட்டக்கூடிய கண்ணாடி ஆகணும். ஆனா அது எப்படின்னு சொல்லல. கண்ணாடி ஆகணும். அது எப்படி அவங்க ஆத்மான்னு எப்படி உணர்வாங்க? அப்புறம் அவங்க வீடு தெரியணும். ராஜ்யம் தெரியணும். இது எப்ப சாத்தியம்னா, இது மட்டுமே உங்க உள்ளுணர்வுல, உங்க மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கணும். வேற எதுவுமே ஓடக்கூடாது. அப்ப எதிர வரவங்களுக்கு அதான் தெரியும். உங்க மனம் சஞ்சலமானா, அந்த மாரி தான் காட்சியும் கிடைக்கும். இதுதான் பார்வையின் மூலமாகவே பாபாவுடைய அறிமுகத்த கொடுக்கிறது. ஸோ அப்படி அதுதான் ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்குறாங்க இல்லையா? அப்ப கேட்க மாட்டாங்க எதுவும். இப்ப வாய் வழியா சொன்னா, "இது எப்படி ரைட்டுன்றீங்க? நீங்க பேசுறது கடவுள் நாங்க எப்படி நம்புறது?" அது இதுன்னுவாங்க. கண்ணு முன்னாடி பார்த்தா அவ்வளோதான் கம்முன்னு போயிடுவாங்க. ஸோ அந்த மாரி ஒரு மாயாஜால பெட்டியா மாறணும் உங்களுடைய கண்கள் அப்படின்னு சொல்றேன். ஓகே சிஸ்டர். இது எப்படிப்பட்ட குழுன்னு தெரியுமா? அதுல இருந்து படிங்க சிஸ்டர். தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து கொள்வதனால் விசேஷங்களை கொண்டு வர முடியும். என்ன குரூப் என்று தெரியுமா? இவர்களில் என்ன சிறப்புகள் இருக்கின்றன? ஒவ்வொரு குரூப்பிற்கும் அவரவர்களின் சிறப்புகள் இருக்கின்றன. ஏன் முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் நீங்கள்தான். நாம் சாதாரணமானவர்கள் என்று அப்படி நினைப்பதில்லையே. அந்த மாதிரி ஒரு பொழுதும் நினைக்காதீர்கள். முழு உலகத்திலும் விசேஷ ஆத்மாக்கள் யார்? ஒருவேளை நீங்கள் விசேஷ ஆத்மாக்களாக இருக்கவில்லை என்றால் தந்தை உங்களை தன்னுடையவர்களாக ஏன் ஆக்கினார்? தன்னை விசேஷ ஆத்மா என்று புரிந்து கொள்வதனால் விசேஷங்களை கொண்டு வர முடியும். ஒருவேளை சாதாரணம் என்று நினைத்தீர்கள் என்றால் காரியங்களும் சாதாரணமாக செய்வீர்கள். ஆனால் அப்படி இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை விசேஷமானவர் என்று புரிந்து மற்றவர்களிலும் விசேஷத்தை கொண்டு வர வேண்டும். அப்படி குழந்தைகள் நீங்கள் விசேஷ ஆத்மாக்கள் ஆவீர்கள். இந்த போதை ஈஸ்வரிய போதையாகும். தேக உணர்வின் போதை இல்லை. ஈஸ்வரிய போதை எப்பொழுதும் கண்கள் மூலமாக தென்படட்டும். அப்படியானால் இந்த குரூப்பின் விசேஷங்கள் என்ன? நீங்கள் உங்களுடைய குரூப்பின் விசேஷங்களை தெரிந்திருக்கிறீர்களா? என்ன அது? இவர்களின் மனதில் உற்சாகம் இருக்கிறது, கிரகித்துக் கொள்வதின் பாவனை இருக்கிறது, கற்றுக்கொள்வதின் ஊக்கம் இருக்கிறது, வெற்று காகிதம் போல இருக்கிறார்கள். இந்த குரூப்பின் டைட்டில்களோ மிகவும் நீளமானது. உங்களுடைய விசேஷங்களை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா? பயிற்சி முடிந்த பிறகு இந்த குணங்கள் நிலைத்திருக்கட்டும். இந்த பயிற்சியும் தேவையாக இருக்கிறது. புரிந்ததா? பாபா வந்து நீங்க எப்படிப்பட்ட குழு? உங்களுடைய விசேஷம் என்ன தெரியுமா? முழு உலகத்திலும் விசேஷமானவர்கள் நீங்க. அதனால உங்களை சாதாரணமானவனே நினைக்காதீங்கன்றார். முழு உலகத்திலும் உங்களை மாதிரி விசேஷமானவர்கள் இல்லைன்ற. இப்பவுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறவங்க, சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன்லாம் பாத்தீங்கன்னா, அவங்க கூட பேசுனீங்கன்னா அவங்க தன்னை பற்றியே பெருமையா பேசிட்டு இருப்பாங்க. அது என்னன்னா அவங்க மைண்டுக்குள்ள அது ஓடும். அது மைண்டுக்குள்ள ஓடுறதானே வெளியிலும் பேசுவாங்க. அது தம்பட்டம் அடிக்கிறதுக்காக கிடையாது. அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம போய் பேச்சு கொடுக்கும்போது அதே வருது வாயில இருந்து. சோ அப்படி அவங்களுக்குள்ள சொல்லி 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 சொல்லிதான் அவங்க அதை நோக்கி போறாங்க. அதாவது மேனிஃபெஸ்டேஷன் மாதிரி, சோமான் மாதிரி, நம்ம பாஷையில சோமான மாதிரி. கரெக்ட். அவங்களுக்கு வந்து முதல்ல ஒரு வெற்றி வரும். ஃபர்ஸ்ட் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அந்த வெற்றி. அது வரைக்கும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியாது. ஆஹா நம்ம வெற்றி அடைஞ்சிட்டுமே, இன்னொன்னு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அதுவும் வெற்றி அடைஞ்சோன்னா, வாவ் நம்ம வெற்றி அடைவோம் போல இருக்குன்னு தோணும். 3வது வெற்றி அடைக்கும்போது, அட நம்ம தொட்டாலே வெற்றி தான் வர ஆரம்பிச்சிடும்.
இப்ப நடிகர் விஜய் அப்படித்தானே, வெற்றி 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 என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்க. அப்ப தொடர்ந்து அவருக்கு வெற்றியே வந்ததுனால அது அது மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதனால சாதாரணமானவன்றத உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துடுங்கன்றது. ஏன்னா இல்லாட்டினா கடவுள் ஏன் உங்கள தேர்ந்தெடுக்க போறாரு? சாதாரண ஆத்மாவையா தேர்ந்தெடுப்பாரு? அப்படிப்பட்ட கரெக்ட். விசேஷமான ஆத்மா அப்படின்னு உங்கள நினைக்கிறதன் மூலமா தான் விசேஷங்கள் வரும்ன்றார். ஒரு பக்கம் நான் பணிவான ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்கன்றார். அதுக்காக விசேஷ ஆத்மான்றத மறந்துடாதீங்க. இல்லையா? பணிவு இருக்கணும். கருவின்னு நினைக்கணும். அதே நேரத்துல கடவுளுக்கு கருவியா இருக்கிறான். அது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல? அந்த விசேஷ ஆத்மான்னு நினைத்தால் தானாவே விசேஷமானவர்களாக மாறிடுவீங்கன்ற. இன்னும் ஒரு படி மேல போய் பாபா என்ன சொல்லுவாருன்னா, மத்தவங்க கிட்ட நீங்க விசேஷத்த மட்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த விசேஷம் உங்களுடையதா மாறிடும்ன்றாரு. மத்தவங்க கிட்ட குறைய மட்டுமே பார்த்தீங்கன்னா, அந்த குறை உங்களுடையதா மாறிடும்ன்றாரு. அப்ப விசேஷத்த மட்டும் பாருங்க. அதான் விசேஷத்த கிரகிக்கிறது. மனுஷங்களுக்கே சொல்லுவாங்க, கம்பன் வீட்டு ம். கட்டுத்தறியும் கவி பாடும் அப்படிம்பாங்க. அந்த ம். மாதிரி. அப்ப நம்ம கடவுளோட கருவினா அது எந்த அளவுக்கு இருக்கணும்? சாதாரண விஷயமா? அப்ப ஒருவேள உங்கள நீங்க சாதாரணமானவன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சாதாரண காரியம் தான் பண்ணுவீங்க. கலியுகத்துல எல்லாம் என்ன பண்ணுவாங்க? அதே தான் பண்ணுவீங்க. இல்லையா? யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்கன்னா, நானும் ஒரு மனுஷன் தானே, நானும் ஒரு பையன் தானே, நானும் ஒரு பொண்ணு தானே. அப்ப என்ன அர்த்தம்? சாதாரணமானவன் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும். சாதாரணமா. ம். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா நீங்க என்னவா உங்கள புரிஞ்சுக்கிறீங்களோ, அதுதான் உங்க மூலமா வெளிப்படும் காரியங்கள். அந்த மாரி காரியங்கள் தான் வெளிப்படும். அப்ப ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னை விசேஷமானவன்னு புரிஞ்சுக்கிட்டு இருந்து புரிஞ்சுக்கணும். அப்ப விசேஷமானவரா மாறுவீங்க. அதே மாரி மற்றவர்கள்கிட்டயும் விசேஷத்த கொண்டுட்டு வரணும். அப்ப அவர்களையும் விசேஷமானவர்கள்னு நீங்க நம்ப வைக்கணும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அந்த விசேஷ குணத்தையே பார்க்கணும். எத பார்க்குறோமோ அத தான் பேசுவோம். பேசும்போது அவங்களுக்கே தோணும். அப்படியா நமக்குள்ள இந்த விசேஷ குணம் இருக்குதான்னு யோசிப்பாங்க. நம்ம திரும்ப திரும்ப சொல்லும்போது, ஆமால்ல நான் விசேஷமானவன் இல்ல அப்படிங்கிற அந்த எண்ணம் வரும். இது வந்து ஒரு படத்துல கோகுலத்தில் சீதைன்னு ஒரு படம் டைரக்டர் அகத்தியன் படம் கார்த்திக் நடிச்சது. அதுல அவரு வந்து ஒரு ஒரு பொம்பள பொறுக்கி மாதிரி இருப்பாரு. ஃபெமினைசரா இருப்பாரு கார்த்திக். அப்ப வந்து சிவலட்சுமிய ஏதோ ஒண்ணுத்துக்காக அவரு கடத்திட்டு வருவாரு. ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுன்ட்டு. ஃப்ரெண்டு கடைசியில போயிடுவாரு. அதுக்கப்புறம் சிவலட்சுமி ஒரு வீட்டிலேயே இருக்கிற மாரி இருக்கும். அப்ப ஒரு ஆபீஸுக்கு அழைச்சிட்டு வரும்போது, இவரு எப்பவுமே பெண்களோட தப்பாவே இருக்கிறதுனால, அந்த பொண்ணு தப்பானவளா தானே இருக்க முடியும். அவங்க கூட இருந்தா அப்படித்தானே இருக்க முடியும். அப்படின்ட்டு ரேட்டு பேசுவானுங்க. இத கேட்ட உடனே செம கோபமாயிடும் கார்த்திக்கு. சண்டை போடுவாரு. அந்த மாரிலாம் ஆகும். அப்ப அத பத்தி ஆபீஸ்லயும் நெறைய பேர் ஒரு விதமா பேசும்பொழுது, அப்ப சிவலட்சுமி சொல்லுவா. அவர் வந்து ஆபீஸ்ல எம்டியா இருப்பாரு கார்த்திக். இவர் வந்து எம்டி தான். ஆனா எம்டினா மேன் ஆஃப் டிசிப்ளின், மேன் ஆஃப் டிக்னிட்டின்ட்டு அப்படியே புகழ்ந்து சொல்ல 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 அப்படின்ட்டு போவாரு கார்த்திக். அப்ப அதுவரைக்கும் அவர வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி யாரும் சொன்னது கிடையாது. எந்த நேரமும் குடிகாரன், பெண்கள் பின்னாடியே சுத்துவாரு, பொறுப்பே இல்லாதவர். இப்படியே கேட்டு கேட்டு அப்படியே மாறுனவரு, இப்படி சொன்ன உடனே அப்படியே குணம் மாறுது. அதான் அந்த படத்துடைய மெயின் மெசேஜே. சோ அதுதான் அங்க ரொம்ப முக்கியமான விஷயம். அத மாத்துறது. ஆ சோ அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சொல்றது கடவுள். இது ரொம்ப முக்கியம். அங்கேயாவது மனுஷன் சொல்றான். அது பொய்யா கூட இருக்கலாம். அல்லது அவங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்காகவும் இருக்கலாம். ஆனா இங்க சொல்றது கடவுள் சொல்றார். பொய்யா இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால நீங்களும் விசேஷமானவர்கள். உங்க தொடர்புல வரவங்களையும் விசேஷமானவர்களா மாத்துங்கன்ற. ஏன்னா உங்க தொடர்புல அப்படிப்பட்டவங்க தான் வருவாங்க. அசுர குணத்தோட வந்திருப்பாங்க. நீங்க மாத்துங்க.
இல்லையா? விசேஷ ம். குணத்தை மட்டும்தான் நான் பார்ப்பேன். இல்லையா? அந்த அர்ஜுனனுக்கு ம். புறாவுடைய கண்ணு மட்டும் தெரியுதுன்றது ஆத்மா பார்க்கறது மட்டும் கிடையாது. நல்ல குணத்தை மட்டும்தான் நான் பார்க்கிறேன். நீ எவ்வளவு கெட்ட குணத்தை கொடுத்தாலும் எனக்கு அந்த ஒரு புள்ளி நல்ல குணம் தெரிஞ்சாலும் அதுல மட்டும்தான் என் கண்ணு இருக்கும். சுத்தி கெட்ட குணம் இருந்தாலும் என் கண்ணுல அந்த நல்ல குணம் மட்டும்தான் தெரியும். அதான் அங்க முக்கியமான விஷயம். அப்படி அந்த விசேஷத்தை கொண்டுட்டாங்க. ஏன்னா பாபா சொல்லுவாரு, ஒருத்தருடைய குறைய சொன்னா அவங்களுக்கு கோபம் வரும். ஆனா அவர்களுடைய நிறைய சொல்லும்போது அவங்கள அறியாமலே அவங்களுடைய குறை ஞாபகம் வந்து அதை மாத்திக்கணும்னு தோணும். அதாவது இவ்வளோ நிறை சொல்றாங்களே, எனக்குள்ள இந்த குறை இருக்குதே, இதை நான் மாத்திடணும் அப்படின்ற எண்ணம் வரும். அதான் முக்கியமான விஷயம். நீங்க விசேஷ ஆத்மாக்கள், இதுதான் ஈஸ்வரிய போதைன்ற இந்த போதை தான். நான் எவ்வளவு விசேஷமானவன் தெரியுமா? காமத்தையே வென்றவன், கோபத்தையே வென்றவன். இந்த கலியுகமே விழுந்து கிடக்குது காமத்துக்கும், கோபத்துக்கும், பற்றுக்கும். அதையெல்லாம் வென்றுட்டேன். எல்லாத்துல இருந்தும் விடுபட்டு இருக்கிறேன் கடவுளுக்கு சமமா. அது எவ்வளவு பெரிய போதை! அதுதான் விசேஷம். இல்லையா? உயிரோட இருந்துகிட்டு இறந்த நிலையில இருக்கிறதுன்றது கடவுள் நிலை அது. இல்லையா? அப்படி இருக்கிறேன். இதுதான் ஈஸ்வரிய போதை. இது தேக அபிமானத்தின் போதை கிடையாது. ஏன்னா இங்க விசேஷ குணங்களை பத்தி போதை வரும். அதனால வரக்கூடிய கர்வம், சுத்த அகங்காரம் இது. இது ஒண்ணும் தேக அபிமானத்தினால வர போதை கிடையாது. நான் எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்படியெல்லாம் வரல இங்க. சோ இந்த ஈஸ்வரிய போதை அவ்வளவு விசேஷ குணங்கள் கொண்டவன் நான்ன்றது உங்க கண்ணுல தெரியணும்ன்ற. எனக்கு ஆத்மாதான் தெரியும், ஆத்மாவை தான் பார்ப்பேன் அப்படின்றது அந்த போதை இருக்கணும். யாராலையும் முடியாததை நான் பார்க்கிறேன், அந்த போதை உங்க கண்ணுல தெரியணும்ன்ற. அதுதான் இந்த குழுவுடைய விசேஷம்ன்ற. புரிஞ்சுக்கிட்டீங்களா என்ன விசேஷம்ட்டு அப்படின்னு கேக்குறாரு. வந்து இவரு முரளியிலேயே சொல்லியிருப்பார்ல, நம்மளோட ஃபைனல் ஸ்டேஜ தான் பாபா பார்க்கிறாரு. இப்ப நம்ம முயற்சியாளரா இருக்கோம். நம்ம ஃபைனலா இப்படி வந்திருப்போம் போன கல்பத்துல. அதுதான் அவர் பார்க்கிறாரு. கரெக்ட். அதனால அவருக்கு தெரியுது விசேஷ ஆத்மா, விசேஷ ஆத்மான்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்ட். சோ உங்களுடைய விசேஷத்தை புரிஞ்சிருக்கிறீங்களான்னும் போது நிறைய பேர் ஊக்க உற்சாகம் நிறைந்த குழு, வெள்ளை காகிதம், குணங்களை கிரகிக்கிற குழு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க. சோ அதான் சார் இந்த குழுவுக்கு டைட்டில் கொடுத்தா அது நல்லா பெருசா வரும். சோ நீங்க என்னெல்லாம் குணம் சொன்னீங்களோ அது நிலையாக இருக்கணும் பயிற்சிக்கு பிறகு. ஏன்னா இது பயிற்சி தேவை, இதுக்கு தானா வந்துடாது இல்லையா? நான் விசேஷமா இந்த பாபா சொன்னார் இல்லையா, ஒரு நாளைக்கு 12 முறை நிராகார பயிற்சி, 12 முறை ஆக்கார பயிற்சி, சூக்ஷ்ம உடல் அந்த பயிற்சி பண்ண சொல்றேன். சோ இதெல்லாம் பயிற்சி பண்ணாதான் வரும், தானா வராது. அதே மாதிரி நான் விசேஷமான குணம் கொண்டவன், காமத்தை வென்றவன், கோபத்தை வென்றவன், திரும்ப 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 சொல்ல 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 சொல்லதான் அது வரும். அப்பதான் கனவுலையும் ஜெயிக்க முடியும், இல்லைன்னா மாட்டிக்குவோம். சோ இதுக்கு பயிற்சி தேவை. சோ அதனால விசேஷங்களை பத்தி நல்லா இப்ப கேட்டுட்டீங்க இல்லையா? வெள்ளை காகிதத்துல எது எழுதினாலும் அது தெளிவா இருக்கும். சோ எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு உயர்ந்தது. ஒருவேளை தெளிவா இருக்கிறதுல குறை இருந்துச்சு அப்படின்னா சிரேஷ்ட நிலையிலும் குறை இருக்குதுன்னு அர்த்தம். சோ அதுல இருந்து படிங்க சிஸ்டர். அந்த வெள்ளை காகிதத்துல இருந்தே படிங்க. வெள்ளை காகிதத்துல எது எழுதினாலும் அதுல இருந்தே படிங்க. வெற்று காகிதத்தில் என்ன எழுதினாலும் அது மிக தெளிவாக இருக்கும். எவ்வளவு தெளிவோ அவ்வளவு உயர்ந்த நிலை. ஒருவேளை தெளிவில் குறை இருக்கிறது என்றால் உயர்ந்த நிலையிலும் குறை இருக்கும். மற்றதை கலக்காதீர்கள். சிலர் மிக அதிகமாக கலக்குகிறார்கள். இதனால் சரியான ரூபமும் சரியில்லாததாக ஆகிவிடுகிறது. அதே ஞானத்தின் விஷயங்கள் மாயாவின் ரூபமாகி விடுகிறது. எனவே இந்த குரூப் எப்பொழுதும் தெளிவானதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தது
என்று இந்த குரூப்பின் விசேஷம் உலகில் தென்படட்டும். எப்பொழுதும் தன்னுடைய சரியான ரூபத்தில் இருக்க வேண்டும். எந்த விஷயம் எப்படி இருக்கிறதோ அதை அதே ரூபத்தில் தெரிந்து தாரணை செய்ய வேண்டும். மேலும் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் தெளிவுத்தன்மை ஆகும். இந்த குரூப்பிற்கு பாப்தாதா என்ன பட்டம் கொடுக்கிறார்? எப்படி குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற பழமொழி இருக்கிறது இல்லையா? ஆனால் பாப்தாதா சிறு குழந்தைகளை தந்தைக்கு சமமானவர்கள் என்று கூறுகிறார். அனைத்து விஷயங்களிலும் ஒவ்வொரு அடியிலும் சமநிலையை வையுங்கள். ஆனால் சமநிலை எப்படி வரும்? சமநிலைக்காக 2 விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் சமநிலை வரும். அது என்ன 2 விஷயங்கள் கவனத்தில் வைக்க வேண்டியதாக இருக்கிறது? பாப்தாதாவிற்கு சமமாக வேண்டுமென்றால் புத்தியில் என்ன வைத்துக் கொள்ள வேண்டும்? பாப்தாதாவைத்தான் வைக்க வேண்டும். என்ன வைக்க வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறோம். சமமானவர்களாக எப்படி ஆவீர்கள்? சாக்கார பாபாவிடம் என்ன விசேஷங்கள் இருந்தன? ஒன்று, எப்பொழுதும் தன்னை ஆதார மூர்த்தி என்று புரிந்து கொள்ளுங்கள். முழு உலகத்தின் ஆதார மூர்த்தி என்றால் இதனால் என்னவாகும்? என்ன காரியம் செய்தாலும் பொறுப்புணர்வோடு செய்வீர்கள். தனிமை உணர்வு இருக்காது. எப்படி பாப்தாதா அனைவரின் ஆதார மூர்த்தியாக இருக்கிறாரோ அதே போல் ஒவ்வொரு குழந்தையும் உலகத்தின் ஆதார மூர்த்தி ஆவார். என்ன காரியம் நீங்கள் செய்வீர்களோ அதே போல் அனைவரும் செய்வார்கள். சங்கம யுகத்தில் என்னென்ன பழக்க வழக்கங்கள் சரியான முறையில் நடந்து கொண்டு இருக்கின்றனவோ அவைகள் பக்தி மார்க்கத்தில் மாறி நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படி முழு உலகத்திற்கும் நீங்கள் ஆதார மூர்த்தியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் தன்னை ஆதார மூர்த்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். மற்றும் இன்னொன்று, நன்மை செய்யும் மூர்த்தியாக வேண்டும். எவ்வளவு தனக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்கள். எவ்வளவு மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்களோ அவ்வளவு தனக்கும் நன்மை செய்வீர்கள். தனக்கு நன்மை செய்யவில்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி செய்வீர்கள்? எப்பொழுது நீங்கள் ஆதார மூர்த்தி ஆவீர்களோ அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வீர்கள். அடுத்ததும் படிங்க சிஸ்டர். சிறிய குழந்தைகளாக இருந்த போதும் காரியங்கள் தந்தைக்கு சமமானதாக செய்ய வேண்டும். இதை நினைவில் வைத்துக் கொள்வதனால் சமநிலை வரும். பின்பு இந்த குரூப்பிற்கு என்ன பட்டம் கொடுத்திருந்தோமோ சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள் என்பது வெளிப்படையாகவே தென்படும். இதை மறந்து விடாதீர்கள். நல்லது. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? திலகமிட வேண்டும். இந்த திலகம் கூட சாதாரணமானதில்லை. திலகம் ஏன் இடுகிறார்கள் என்று தெரியுமா? சௌபாகியத்தின் அடையாளம். என்னென்ன விஷயங்கள் கேட்டீர்களோ அந்த அனைத்து விஷயங்களிலும் நிலைத்திருப்பதற்கு வெள்ளை பேப்பர்ல எது எழுதினாலும் அது தெளிவா இருக்கும் இல்லையா? சோ எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதோ அந்த அளவுக்கு அது உயர்ந்ததுன்று. அப்ப தெய்வீக குணங்கள் தெளிவா தெரியணும். தெளிவா தெரியல அப்படின்னா அதுல குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அந்த குணங்கள் எல்லாமே வெளியில தெரியணும்ன்றார். அதுதான் முக்கியமான விஷயம். உள்ளுக்குள்ள இருக்கிறது கிடையாது. அதை வெளிப்படுத்தணும். உங்க வார்த்தையில தெரியணும், உங்க பார்வையில தெரியணும்ன்றார். வேற எதையுமே கலப்படம் செஞ்சிடக்கூடாது இல்லையா? தன் வழியே கலந்துடக்கூடாது. கலந்துட்டீங்கன்னா சரியான வழி கூட தவறான வழியா மாறிடும். அதனால என்ன ஆயிடும்? ஞானத்தின் விஷயமே மாயின் ரூபமா மாறிடும். அதனால கலப்படமே இருக்கக்கூடாது. பாபா என்ன சொன்னார் அதை மட்டும்தான் செய்யணும். அதனால இந்த குழுவுடைய விசேஷ சித்திரத்துல என்ன காட்டணும் அப்படின்னா, இந்த குழு எப்பவுமே தெளிவாக உயர்ந்தவர்களாக இருந்தாங்க அப்படின்னு நீங்க காட்டணும்ன்ற. இவங்க எப்பவுமே தன்னுடைய உண்மையான ரூபத்துல இருந்தாங்க. சோ எந்த விஷயம் எப்படி இருக்குதோ அந்த ரூபத்தை அறிந்து தாரணை பண்ணணும் இல்லையா? அது கரெக்டா எப்படி இருக்குது அதை புரிஞ்சுட்டு அதுக்கு தேவையான குணத்தை தாரணை பண்ணணும். அதனால முன்னேறி போயிட்டே இருக்கணும். இதுதான் தெளிவான நிலை. நேரத்துக்கு ஏத்த மாதிரி நமக்கு என்ன சக்தி வேணும், என்ன குணம் வேணும், அதை தாரணை பண்ணிக்கணும்.
அதனாலதான் இந்த குழுவுக்கு பாப்தாதா கொடுக்கிற பட்டம் என்னன்னா, குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒண்ணுன்னுவாங்க. இது வந்து இளைஞர்களுடைய பட்டின்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பெண் குழந்தைங்க கன்னியாக்களுடைய பட்டியா இருக்கும். அதனாலதான் குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா பாபா என்ன சொல்றாருன்னா, தெய்வம் இல்ல, கடவுளுக்கே சமமானவர்கள் சிறியவர்கள்னு சொல்றார். பைபிள்ல கூட இயேசு வந்து குழந்தை மாதிரி இருக்கிறவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்கன்னு சொல்லுவார். அதனால இங்க வந்து ஓகே, இது அந்த குழந்தைய சொல்லல. நம்ம எல்லாம் பாபா குழந்தை தானே. அப்ப ஒவ்வொரு அடியிலும் பாபாக்கு சமமா இருங்க. அப்ப குழந்தை தான் நாம, இல்லையா? அதுதான் அல்லாவுக்கு சமமானவர்கள் சொல்றது. அப்ப சமநிலை வரணும் ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு அடியிலும் அப்படின்னா 2 விஷயத்துல கவனம் வைக்க சொல்றார். குறிப்பா சாக்கார பிரம்மா சமநிலை அப்படின்னா எப்பவுமே முன்னாடி பாப்தாதா வைக்கணும், அல்லது பிரம்ம பாபா வைக்கணும், இல்ல அவருக்கு சமமாக. இந்த நேரம் அவரு என்ன பண்ணியிருப்பார், எப்படி பார்த்திருப்பார், எப்படி பேசியிருப்பார், ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பார், இத பார்க்கணும். அவருடைய குறிப்பான ஒரு விசேஷம் என்னன்னா, தன்னை எப்பவுமே ஆதாரமூர்த்தின்னு நினைச்சார். முழு உலகத்துக்கும் நான் தான் ஆதாரமூர்த்தி. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாம் அப்படின்னு அங்க சிவன் பாடினதா காட்டினாங்க. ஆனா அது உண்மையிலே பிரம்மா பாபாவுடைய மகிமை அது, இல்லையா? அல்லது நம்மளுடைய மகிமைன்னு சொல்லலாம். நம்முடைய ஆதாரத்துலதான் உலகம் இயங்குது, இல்லையா? ஒன்னதான் பாபாவோட மகிமைய பாபாவோட பாப்தாதாவோடத பாபாவுக்கு போட்டிருக்காங்க. மற்றது எல்லாம் கண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. கரெக்ட். ரிவர்ஸ்ல கரெக்ட். அப்ப தன்னை எப்பவுமே ஆதாரமூர்த்தியா நினைக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, நான் ஒரு தப்பு பண்றேன் அப்படின்னா அது ரொம்ப பெருசா வெளியில வரும், இல்லையா? கடலுக்கு அடியில ஸ்லைட்டா கொந்தளிச்சதுன்னா வெளியில சுனாமி. அந்த மாதிரி அவர் புரிஞ்சுக்கிறார். மையம் நான் தான், எண்ணிலிருந்து தான் எல்லாமே வருது. அப்ப மையத்துல இருக்கக்கூடிய எண்ணம் பக்காவா இருக்கணும், கொஞ்சம் கூட தடுமாறக்கூடாது. அதே மாதிரி நம்ம தடுமாறுறது அவருக்கு தெரியுதுன்றார். அப்ப யோசிச்சு பாருங்க, எவ்வளவு எண்ணத்தினால நாம இங்க கனெக்ட் ஆகி இருக்கோம். எல்லாமே அங்க சூக்ஷ்மன்றது அந்த எண்ணம் தான். அப்ப தன்னை எப்பவுமே ஆதாரமூர்த்தின்னு நினைக்கிறார் முழு உலகத்துக்குமே. இதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஏனோதானோன்னு காரியம் செய்ய மாட்டோம். நான் தனியா இருக்கிறேன், யாரு பார்க்க போறா அப்படி இருக்க மாட்டீங்க. யார் பார்த்தாலும் பார்க்காட்டினாலும் நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் அங்க விதியாக மாறப்போகுது, சாஸ்திரமா மாறப்போகுது. அதை ஃபாலோ பண்ணுவாங்க. கிருஷ்ணர் அப்படி பண்ணாரு, இயேசு அப்படி பண்ணாரு, ஃபாலோ பண்றாங்கல்ல. நம்ம கதை தான் அது. இப்ப ஆதாரமூர்த்தி நான் இப்பவுமே நம்மள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அந்த பொறுப்போட நான் சொல்றத கேட்க மாட்டாங்க, நான் செய்யறத செய்வாங்க. அப்ப அலட்சியம் இருக்க மாட்டோம், இல்லையா? இன்னை வரைக்கும் சொல்றாங்களா, கிருஷ்ணர் என்ன சொன்னாரு, அதர்மம் வரும்போது அழிக்கணும், அப்ப அதுதான் தர்மம்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லி சண்டை போடுறவங்க இருக்கிறாங்க. அது தப்பா வந்துருச்சு. பாபா குழந்தைங்க இங்க சிலர் பண்ணி இருக்கலாம், அது அங்க வந்துடுச்சு. அப்ப அவ்வளவு பொறுப்பா காரியம் செய்வோம், அலட்சியம் இருக்காது. அனைத்து அதர்மங்களையும் ஒரு தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படின்னு அந்த கையில அப்படியே காட்டுற மாதிரி, கண்ணன் கையில காட்டுற மாதிரி காமிப்பாங்க அந்த சக்கரத்தை வச்சுட்டு.
அதுதான் ரொம்ப ஃபேமஸா இருக்கும் பகவத்கீதையில. அனைத்து தர்மங்கள் எல்லாம் அதர்மம்ங்கிறது மற்ற தர்மங்கள்லாம் அழியப் போகுது இல்லையா? ஆதிசனாதன தர்மம் மட்டும் தான் நிலைக்கப் போகுது. அது அந்த மீனிங்ல சொன்னத இவங்க இப்படி எடுத்துக்கிட்டாங்க. தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. எதிர்க்கணும்னு நினைச்சுட்டாங்க. எதிர்க்காத தர்மத்தை தான் உருவாக்க போறாருன்னு அவங்களுக்கு தெரியல. சோ எப்படி பாப்தாதா எல்லாருக்கும் ஆதாரமூர்த்தியோ அதே மாதிரி ஒவ்வொரு குழந்தையும் ஆதாரமூர்த்தி தான் உலகத்துக்கு. இல்ல என்னுடைய ஆதாரத்துலதான் உலகமே இயங்குதுன்றதான் கிருஷ்ணரும் அந்த மலையை தூக்குறாரு. எல்லாருமே ஒரு விரல் கொடுத்து தூக்குறாங்க. எல்லாருமே எல்லாருடைய ஆதாரத்துல அது இருக்குது. அதனால நீங்க என்ன காரியம் செஞ்சாலும் அதை எல்லாரும் செய்வாங்கன்னு பார்த்துக்கோங்க. இல்ல குழந்தைய கூட வாடா போடான்னா அந்த குழந்தை திருப்பி வாடா போடான்னு சொல்லிடும். அதுக்காகவே நிறைய பேர் வந்து குழந்தைய வாங்க போங்கன்னுவாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதை தான் செய்யும். பாபா வந்து குழந்தைங்களுக்குமே மரியாதை கொடுத்து தான் பேசணும்னு தான் சொல்றாரு. வயசுல கம்மியா இருக்கிறவங்களுக்குமே. சோ அதுல கவனம் வைக்கணும். ஏன்னா சங்கம யுகத்துல என்ன பழக்கம் இருக்குதோ அதோடைய நிழல் பக்தி மார்க்கத்திலயும் நடக்குது ஸ்தூலமாக. அப்ப முழு உலகத்துக்கும் நீங்க தானே ஆதாரமூர்த்தி இல்லையா? சங்கம யுகத்துல இருக்கிறது தான் பக்தி மார்க்கத்திலேயே தொடருதுன்னா பாத்துக்கோங்க. அப்ப முழு கல்பத்துக்குமே நீங்க ஆதாரமூர்த்தியா இருக்கிறீங்க, எல்லா மதத்துக்குமே. அதனால ஒவ்வொருத்தரும் உங்களை ஆதாரமூர்த்தின்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களை ரட்சிக்கும் மூர்த்தி ஆகணும். சோ அப்ப ரட்சிக்கும்ன்றது வந்து பாதுகாக்கிறது இல்லையா? சோ எல்லோருக்கும் ஆதாரம் நானு. அதன் மூலமாக தான் நான் மற்றவர்களை பாதுகாக்கவே போறேன். இல்ல ரட்சகர்னே சொல்லுவாங்க கிறிஸ்தவர்கள். அப்ப எந்த அளவுக்கு உங்களை நீங்க ரட்சிக்கிறீங்களோ, பாதுகாத்துக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்களால மத்தவங்களையும் பாதுகாக்க முடியும். எல்லாரும் இயேசு இன்னைய வரைக்கும் சொல்றது என்ன? அவரையே அவரால பாதுகாத்துக்க முடியல. அவரு எப்படிப்பா நம்மள பாதுகாப்பாருன்னுவாங்க. சோ அதேதான் பாபாவும் கேட்கிறாரு. எந்த அளவுக்கு உங்களை பாதுகாக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு தான் மற்றவர்களையும் பாதுகாக்க முடியும். அதே மாதிரி எந்த அளவுக்கு மற்றவர்களை பாதுகாப்பீங்களோ, அதே அளவுக்கு உங்களையும் பாதுகாத்துக்குவீங்க. 2மே. ஏன்னா மத்தவங்களுக்கு பண்ற சேவையில தான் நம்மளுடைய பாதுகாப்பும் இருக்குது. அப்போ மத்தவங்களுக்கு சேவை செய்வதன் மூலம் உங்களை பாதுகாத்துக்கணும். பாதுகாத்துக்க முடியலன்னா மத்தவங்களை எப்படி நீங்க ரட்சிக்க முடியும்? அப்ப பாபா நினைவுல இருந்து காரியம் செய்யணும். அதுதான் பாதுகாப்பு. அதுதான் மற்றவர்களையும் பாதுகாக்கும். சோ அப்படி ரட்சிக்கும் மூர்த்தியாக நீங்க எப்ப ஆகுறீங்களோ, உங்களை ரட்சிக்கிற மூர்த்தியா, அப்பதான் நீங்க மற்றவர்களையும் ரட்சிக்க முடியும். சின்ன குழந்தையா இருந்தாலும் தந்தைக்கு சமமா காரியம் பண்ணணும். இத நினைவுல வச்சுக்கிட்டாலே சமநிலை வந்துடும். அவ்வளவுதான். இது சிம்பிள். ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். பாபாவுக்கு சமமா நான் பண்ணணும்ப்பா. இந்த நேரம் பாபா என்ன பண்ணுவாரு? இத பண்ணுவாரா? பண்றேன். இத பண்ண மாட்டாரா? பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். இத பேசுவாரா? பேசுவேன். இத பேச மாட்டாரா? நானும் பேச மாட்டேன். அவ்வளவுதான். அப்படியே காப்பி அடிக்க வேண்டியதுதான். ஏன்னா நமக்கு அது தெரியும். பாபா இதான் பண்ணுவாரு, இதான் பண்ண மாட்டாருன்னு தெரியும். அதை அப்படியே ஃபாலோ பண்ணா போதும். சோ அப்ப சிறியவர்கள் தந்தைக்கு சமமானவர்கள்னு பாபா கொடுத்தாரே அந்த டைட்டில், அது வெளிப்படையா தென்படும். அதனால இத மறந்துடக்கூடாது. நல்லது அப்படின்னு பாபா சொல்றாரு. அப்புறம் திலகம் வைக்கிறத பத்தி அதை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். தேங்க்யூ.